பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம நேற்றைக்கும் கூட 3, 4ஆம் அதிகாரத்திலே எசேயா தீர்க்கதரிசியுடைய கேரக்டர் குறித்ததான சில காரியங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 6ஆம் அதிகாரத்துல சில அ அவர் ஊழியத்துக்கென்று தன்னை ஒப்புக்கொடுத்த ஒரு காரியம். நான் முதலே சொன்னதுபடி ஏசாயா 6:8ல பி பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்ப இத மட்டும் அவர் சொல்லலேன்னா, யாரை நான் அனுப்புவேன்னு கர்த்தர் கேட்கும்போது, இத மட்டும் அவர் சொல்லி ஒப்பு கொடுக்கலேன்னா, நமக்கு இந்த ஏசாயா புத்தகமே நமக்கு வந்திருக்காது அப்படின்றத நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல வந்து சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட ஏசாயாவுடைய ஊழியம் எப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படின்றத குறித்ததான காரியம். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது, முதலாவது இந்த 6வது சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். நீங்க அது முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிசயமா எப்படி தேவன் அ ஏசாயாவை ஊழியத்துக்கு அழைத்தார் அப்படின்றத, ஒரு நல்ல ஒரு வரலாற்று பின்னணியோடு நம்ம படிச்சோம்னா, ரொம்ப நெறைய குணத்த நம்ம இதுலருந்து கத்துக்கொள்ளலாம். ஆ இதுல ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம பார்த்தோம்னா, 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக தேவ பயமுள்ள ஒரு தீர்க்கதரிசியா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர். எல்லா ஆ கனத்துக்கும், மகிமைக்கும் அ பாத்திரமுள்ள ஒரு தேவன். அவ்ளோ பரிசுத்தமும், பார்த்தா நடுங்குற அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை எல்லாம் இருக்கிறத நம்ம தெரியும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இவ்ளோ பயத்துக்கும், கனத்துக்கும் உள்ள ஒரு தேவனுடைய ஒரு காரியத்தை, தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்த அந்த காரியத்த வந்து, அ அ ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அப்படியே வெளிப்படுத்துவார். அப்படியே என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். இதே போன்ற காரியத்த வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலயும், யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்துவாரு. அப்ப அது அப்ப வெளிப்படுத்தின அதே அ பரலோகத்த குறித்ததான காரியங்கள், அதுக்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அதே வெளிப்படுத்தலை, அதே மாரி பரலோகத்திலே வீற்றிருக்கிறதையும் ஆ காண்பிக்கிறார். அப்ப தேவ பயமுள்ள ஒரு காரியம், தேவ பயமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஒரு எல்லா கனத்துக்கும், மகிமைக்கும் உரிய பரலோக காட்சிய அவர் பார்க்கிறாரு. ஓகே. அப்ப எதுக்காக இது கர்த்தர் வெளிப்படுத்தினார்? முதலாவது இந்த அதிகாரத்துல முதல் என்ன கேரக்டர் அப்டின்னா, தேவ பயம். தேவ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற காட் ஃபியரிங் ப்ராஃபட். இவர பார்க்கும்போது காட் ஃபியரிங் ப்ராஃபட். அப்ப இந்த இடத்துல என்ன அப்படி நடந்தது? என்ன ஒரு பேக்ரவுண்ட் நடந்தது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, முதலாவது இந்த இதுல ஃபர்ஸ்ட் வசனத்திலே வரைக்கும், உசியா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் உசியா ராஜா காலத்திலயும், யோதாம் காலத்திலயும், ஆ ஆகாசு, அடுத்து எசேக்கியா இவங்க 4 ராஜாக்கள் காலத்துல தான் எசேயா தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் உரைத்தார் அப்படின்றது முதல் அதிகாரத்திலே நம்ம நல்லா படிச்சுட்டோம். அப்ப முதலாவது ராஜா உசியா ராஜா. அந்த ராஜா வந்து கிமு 790லேருந்து 739 வரை அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. அப்ப இந்த உசியா ராஜா என்ன செய்தார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது, இவர் வந்து நல்ல ஒரு ராஜா இருந்தார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். அதனால கர்த்தர் என்ன பண்ணிருவாரு, அவரை ஆசீர்வதிப்பார். அவருடைய எல்லா அந்த நாட்டுல நடக்கிற காரியங்கள், ஈவன் அவருடைய ராணுவம் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம வேதத்துல படிக்கிறோம். அது எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, 2 நாளாகமம் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 3லேருந்து 13 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, உசியா ராஜாவுடைய காரியங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி செழிப்பு வந்தோனே என்ன ஆயிருது, இந்த ராஜாவுக்கு மேட்டிமை ஆயிருது. மேட்டிமை ஆனோனே என்ன பண்ணிறாரு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்த அவர் செய்றத நம்ம பார்க்கிறோம். என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆசாரிகளுக்கு செய்ய வேண்டிய அந்த தூப இடத்துல போயி, ராஜா போய் என்ன பண்ணுவாரு, தூபம் காட்டுவாரு. அப்ப ஆசாரியர்கள் சொல்லுவாங்க, "ராஜாவே இது உமக்குரிய காரியம் அல்ல, இது ஆசாரியருக்குரியது" அப்படின்னு சொல்லி எச்சரிச்சும் கூட, அவர் இத செஞ்சதுனால கடைசில ஆண்டவர் கோவப்பட்டு அவர என்ன பண்ணிருவாரு, குஷ்டரோகியா மாத்திருவாரு. கடைசி வரை அவர் குஷ்டரோகியாவே இருப்பாரு. அந்த நிலைமையில அவருடைய மகன் யோதாம் வந்து ம் ஆட்சிக்கு வர்றத நம்ம வேதத்துல படிக்க முடிகிறது. கடைசியா அவரு குஷ்டரோகியாவே இருந்து அவர் மரிக்கிறதும், ஜனங்கள் அவரை பார்த்து இவர் ஒரு குஷ்டரோகியா மரித்தார் அப்படின்றத நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட தேவபயம் இல்லாத ஒரு உசியா மரணமடைந்த காலத்திலே, கர்த்தர் வந்து தேவ பயமுள்ள ஒரு தீர்க்கதரிசியை ஊழியத்துக்கு அழைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த வருஷத்துல அவருக்கு ஒரு தரிசனத்த காட்டுறாரு. எப்பயுமே ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிக்கு ஊழியத்துக்கு அழைக்கும்போது,
ஏசாயானாலும் சரி, எசேக்கியேலை கூட எரேமியாவை கூட தேவன் அழைக்கும்போது, "எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்?" அப்படின்னு கூட கேட்பாரு. அப்ப எரேமியா சொல்லுவாரு, "பொங்குகிற பானையை காண்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "நீ சொல்கிறது சரியே" அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அடுத்து நீங்க 1ஆம் அதிகாரத்துல இன்னும் கீழ உள்ள வசனங்கள நீங்க வாசித்தீங்கன்னா, எம் எ எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? அப்படின்னு வந்து சொல்லும்போது, நான் வந்து வாதுமை கொட்டையை காண்கிறேன். அ அப்படின்னு சொல்லும்போது, அ அப்படி சில காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, பார்த்து சில தரிசனங்கள காண்பித்து, காண்பித்து அவர் ஊழியத்துக்கு அழைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுபோல தேவ பயம் இல்லாத ஒரு உசியா மரணமடைந்த வருஷத்திலே, தேவ பயமுள்ள ஒரு ஏசாயாவை ஊழியத்துக்கு அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இவர் ஒரு தேவ பயமுள்ள ஒரு ஏசாயா. இவருக்கு பரலோகத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு காட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இவர் ஒரு மேசியா தீர்க்கதரிசி. அப்படி என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம 6வது அதிகாரம் 1லிருந்து நம்ம வாசித்தோம்னா, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிடச் சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்ப யோவானுக்கு கிடைத்த அந்த பரலோக தரிசனம் இதே ஏசாயாவுக்கும் 700 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அப்ப இவர் ஒரு தேவ பயமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. அப்ப முதலாவதாக ஏசாயாவோட ஊழியத்துல முதல் ஸ்டார்ட்டிங் என்ன அப்படின்னா, இவர் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர். அடுத்ததாக இந்த காட்சி அவர் பார்த்துட்டு பயந்து, ஏன்னா கிதியோன் நம்ம நியாயாதிபதிகளை வாசிக்கும்போது கர்த்தரை முகமுகமாய் கண்டவர்கள் என்ன ஆயிருவாங்க? செத்துருவாங்க. ஐயோ! நான் செத்து போயிருவேனோன்றதுல அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ஐயோ! அதமானேன். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். அவர் தான் ஒரு பாவி என்பத ஆண்டவரிடத்துல தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஹம்பிள் ப்ராஃபட், ஒரு தாழ்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியா இவரை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மிடத்துல இந்த தாழ்மை இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரங்கள்ல பாவங்களை செஞ்சா கூட அத மேல் பூச்சு பூசி நம்ம அத மறைக்கிறதுக்கு அநேக காரியங்கள நம்ம செய்றோம். ஆனா இங்கே இவரிடத்துல ஒரு தேவ பயமும், அடுத்ததாக இவ்ளோ பயமுள்ள ஒரு தேவனை நம்ம வணங்குறோம். அப்ப நம்ம எவ்வளோ ஒரு பாவி என்பத அவர் என்ன பண்றாரு? அவர் ஒப்புக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இவரிடத்தில் 2வது நம்ம இந்த 6வது அதிகாரத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, ஹம்பிள். நான் ஒரு பாவி அப்படின்றத ஒரு தாழ்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியா இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 3வதாக என்னது அப்படின்னா, அவர் ஒரு ஒபீடியன், ஒரு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தீர்க்கதரிசியா பார்க்க முடிகிறது. எதுன்னா 8ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன். தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நான் தகுதி இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அங்கு வந்து தூதர்கள் வந்து சேராபீன்கள் வந்து ஒரு பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறடால் ஒரு நெருப்பு தள்ளை எடுத்து என்னிடத்துல பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு என்ன பண்ணாங்க? தகுதிப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் தகுதி இல்லாதவங்க தான். தகுதி இல்லாத நம்மளையும் தேவனுடைய தகுதியை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு. அதுதான் ஏசாயாவுடைய நான் ஓகே உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல? ஏசாயாவ விடல. அவர் என்ன பண்றாரு? தகுதிப்படுத்தி, தகுதிப்படுத்தணும்னு உடனே என்ன பண்றாரு இவரு? கேட்கிறாரு. ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. கர்த்தர் வந்து யார் என் காரியமாய் இன்னைக்கும் கர்த்தர் நம்ம பக்கத்துல வந்து நம்மள ஒவ்வொரு நாளும் கேட்கிறார். யார் என் காரியமாய் போவா என்று. நம்ம ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். ஆனா எனக்கு தகுதி இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தகுதிப்படுத்தி நம்மள பயன்படுத்துவார். அப்ப 3வதாக இடத்திலே கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய அழைப்பு கேட்ட உடனே அவர் கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஒபீடியன்ட் ப்ராஃபட். அப்போ முதலாவது காட் ஃபியரிங் ப்ராஃபட்டை பார்த்தோம். 2வதாக அவர் ஒரு ஹம்பிள் ப்ராஃபட்னு பார்த்தோம். தாழ்மையுள்ள தீர்க்கதரிசி. 3வதாக அவர் ஒரு ஒபீடியன்ட் ப்ராஃபட், ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்க்க முடிகிறது. 4வதாக நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டா இங்க செயல்படுறத நம்ம ஃபெய்த்ஃபுல் ப்ராஃபட். என்னது அப்படின்னா, கர்த்தர் வந்து நீ போய் அந்த ஜனங்களை நோக்கி, நீங்க காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்க அப்படி அந்த சொல்றத வந்து அவர் சொல்லுவாரு. அவர் போய் சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கண்ணு இருந்தும் பார்க்காம, காது இருந்தும் கேட்காத, இருதயம் எப்படி இருக்கு? மந்த நிலைமையில தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து
ஒரு நிலைமையில இவர்கள் என்ன பண்ற நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? விசுவாசத்தோட ஆண்டவரே இது எவ்வளோ ஆண்டவரே எதுவரைக்கும் அப்படின்னு அவர் கேட்கிற அந்த 11வது வசனத்த நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும்? அவர் நியாய தீர்ப்பு சொல்லிட்டாரு. நீ இப்படிலாம் சொல்லு, போய் செய்யின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் விசுவாசத்தோட கேட்பாரு. ஆண்டவரே இது எதுவரைக்கும்? அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, நான் என்னுடைய நியாய தீர்ப்பு அடங்குற வரைக்கும் பண்ணிட்டு, ஆனாலும் இன்னில் 10ல் 1 பங்கு கடைசியா ஒரு சின்ன கூட்டத்த நான் மீதியா வைப்பேன். அந்த இதுல என்ன ஆகும்? அதுல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றத பார்க்க முடிகிறது. அப்ப அவர் ஒரு விசுவாச வீரராய் தேவன் சொன்னத அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கீழ்ப்படிந்து ஒரு விசுவாச தீர்க்கதரிசியா ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுறத நம்ம பார்க்க முடிகிறது. உண்மையிலே இந்த 6ஆம் அதிகாரம் மிக மிக ஒரு சேலஞ்சான ஒரு அதிகாரமா இருக்குது. முதலாவதாக அவர் ஒரு தேவ பயமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆஹ் இரண்டாவதாக அவர் ஒரு ஹம்பிள் தீர்க்கதரிசி. தன் தாழ்மையும் தன்னிடத்துல ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. தேவனுடைய அழைப்பு பெற்றோன அவர் அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. 4வதாக ஒரு விசுவாச தீர்க்கதரிசியா, ஒரு விசுவாச வீரரா, தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து, அது நியாய தீர்ப்பா இருந்தாலும் கூட அதை அப்படியே போய் மக்களுக்கு சொல்லிட்டு திருப்பி அவர் பரிதாபமா கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே எது வரைக்கும் இப்படி நியாய தீர்ப்பு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு மீட்பின் செய்தியை சொல்றாரு. 10ல் 1 பங்கு நான் என்ன பண்ணுவேன், அது திரும்ப வரும் அப்படின்றத, 10ல் 1 பங்கு இருக்கும், அதுவும் நிர்மூலமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடைசியா அவர் சொல்றது, அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும். கொஞ்சம் துளிர்ப்பு இருக்குன்ற அந்த மீட்பின் செய்தியையும் நம்ம இந்த இதுல பார்க்க முடிகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.